அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், நேற்று ஒரு அன்பு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரெண்டு கேள்விகள். முதல் கேள்வி வந்து, ஷிரடி சாய்பாபா வழிபட்ட குழந்தைகளுக்கு ஆபத்து, கடன் வரும், நிறைய பேர் பயமுறுத்துறாங்க, பயங்கர ப்ரெஷராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க சொன்னதே வந்து குழந்தைங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பதில் போட்டிருந்தேன். சொன்ன நாயை செருப்பால் அடித்து விட்டு என்னிடம் கேள்வி கேட்கும்னு சொல்லிட்டு. ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வரவும் போகிறோம்னா ஏதாவது சொல்லுவான், நம்ம வந்து அதை கேட்டுட்டு இருந்தோம்னா நாம தான் ரொம்ப வீக்கஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுன்னு அர்த்தம். சரி, இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கீங்க, நீங்கள் தொழுகை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கீங்க, ஒரு சாமி கும்பிட்றீங்க, இது தப்புன்னு ஒருத்தன் சொன்னால், அப்போ நாளைக்கு முருகனை கும்பிட்டா ஆபத்து வரும். இன்னும் பைத்தியக்காரன் சொல்கிறாங்க, இந்த திருப்பதிக்கு போனால் உங்களுக்கு பிரச்சனை வரும், இந்த ராசி, முருகர் திருச்செந்தூர் போனால் இந்த ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி இந்த ராசி ஆட்கள்லாம் நான் வந்து சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஈரான்லாம் அந்த குண்டு போடுறான், அமெரிக்காலாம், இவனுங்க வீட்டில் போட்டால் என்னன்னு கேட்குறேன். இவங்களை பூமி சுமப்பதே வீணு. எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் வந்து ஷிரடி சாய்பாபா கடவுளாக நினச்சிங்கன்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. அப்போ நீங்களும் ஒரு பிசாசாக நினைக்கும் போது முதல் குண்டு உங்கள் தலையில் தான் போடணும். இப்போ நீங்கள் நினச்சிட்டீங்க இல்லையா, என் குடும்பம் பாதிக்கப்படும், கடன் வரும்ன்ட்டு, நிச்சயமாக உங்களுக்கு கடன் வரும். நான் வருத்தத்துடன் சொல்கிறேன். கண்ட நாய் வந்து ஏதாவது தனக்கு வந்து வியூஸ் வரணும், நான் தானே அதிக பேர் ஷேர் பண்ணணும், சாய்பாபா பிடிக்காத 10 பேர் இருப்பான், அவன் சொல்கிறான்றதை கேட்டுட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு ஷிரடி சாய்பாபா வந்து எனக்கு ஒரு ரொம்ப அதீத நம்பிக்கை உள்ள ஒரு இடம். நான் அந்த கோயில், ஷிரடி சாய்பாபா கோயில், நான் இந்துவாக இருக்கலாம், அவர் இஸ்லாமியர், அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்லை. அவர் என்ன பொறுத்த வரைக்கும் சாமி, அவ்வளோதான். நம்ம ஆட்கள் இந்துவாக கூப்பிட்றாங்க, இந்து கோயிலாக அவர் கும்பிடுறாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் ஒரு எப்படி சொல்கிறது, பாம்பன் சுவாமிகள், அப்புறம் ராமநாதர், ராகவேந்திரன் மாதிரி அவர் ஒரு செயின்ட், ஒரு சாமியும் இல்லை, மனிதனும் இல்லை, இடையில உள்ள ஆட்கள் தான் நம்ம வந்து சித்தர்னு சொல்கிறோம். ஒரு சித் புருஷர், ஒரு எப்படி நம்ம பிரம்மேந்திராவில் சொல்கிறோம், எப்படி மாயமா சொல்கிறோம், அது போல் ஷிரடி சாய்பாபா வந்து ஒரு மிகப்பெரிய சித்தர். அவரை வழிபாடு பண்ணுறதுல எனக்கு 20 கருத்துக்கள் இல்லை. எனக்கு எந்த நாய் சொன்னாலும் அந்த நாயை தூக்கி போட்டு மிதிப்பேன். ஸோ இது போல் கேள்விகள் கேட்டு உங்களை நீங்கள் சங்கடத்தில் ஆற்றிக் கொள்ளாதீர்கள். ரெண்டாவது விஷயம் வந்து, இன்னொரு கேள்வி இன்னொரு சகோதரி என்ன கேட்டாங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து சாமி கும்பிடலாமா அப்படின்னு ஒரு விஷயம். பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன, அதான் எக்ஸாக்ட் கேள்வி. பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது பண்ணுங்கள். வெற்றி பெற்றவங்க, நல்லா பணக்காரர் இருப்பாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான தொழிலதிபர்கள் இருப்பாங்க, சினிமாவில் ஜெயிச்சவங்க இருப்பாங்க, அவங்கவுங்களுடைய துறைகளில் ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சவங்க இருப்பாங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கலாம், கிரிக்கெட்டில் பீலே இருக்கார், அப்புறம் மெஸ்ஸி, மரடானோ, இது மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லலாம், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்போ இவங்களாம் இதை பண்ணால்தான் இதை வெற்றி பெற்றாங்களா அவங்க துறையில்? இப்போ ரஜினிகாந்த் இந்த பிரம்ம முகூர்த்தை ஃபாலோ பண்ண தான் ஜெயிச்சாரா? நடிகர் அஜித் பிரம்ம முகூர்த்தை ஃபாலோ பண்ண தான் ஜெயிச்சாரான்னும் போது, நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரம்ம முகூர்த்தம்லாம் வந்து அப்படியே டக்குன்னு எழுச்சி வரும். இன்ஃபேக்ட் என்னை கூட 2 பேர் எனக்கு கேட்டாங்க. ஒருத்தங்க பெருந்துறை பக்கத்தில் எனக்கு நான் மதிக்கக்கூடிய ஒரு டாக்டரு, அப்புறம் 2வது எங்கள் டீமில் ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு டீச்சர் ஒருத்தங்க. இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் கிளாஸு சூப்பர் கிளாஸ் அப்படிலாம் சொன்னாங்க. நான் உங்கள் கணவர் இறந்துட்டா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இன்னொரு மாதிரி இதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நம்பரை பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நம்பர் 2 அந்த டாக்டருக்கு அதான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் தவறுன்னு சொல்ல, எனக்கு அது தேவையில்லைன்றது என்னோட தாழ்மையான கருத்துன்னு சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. உங்களால் முடியும், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், நீ அடுத்து உனக்கு கெட்டது நினைக்காத, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஸோ பிரம்ம முகூர்த்தம் என்பது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். தமிழர்கள் பண்பாட்டில் சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா நல்ல விஷயங்களுமே பண்ணோம். ஸோ சூரியன் வர்றதுக்கு முன்னாடி 4:30 யாரோ ஒரு ஜோசிக்காரன் சொன்னால், யாரோ ஒரு அந்த குரு சொன்னார்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்களேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஸோ இட் இஸ் ஆல் யுவர் கால். இதுக்கு அடுத்ததாக வந்து, நம்ம டிவிகே பொறுத்த வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும், அதில் வந்து ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ மதுரையில் வச்சிருக்கார். அவர் சனாதன தர்மத்தை பற்றி ரொம்ப மட்டமாக பேசியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா அந்த அமைச்சராக இப்போ பொறுப்பேற்றிருக்காரு, அவரும் சனாதன தர்மத்தை பற்றி தவறாக பேசியிருக்காரு. அவர் கிறிஸ்துவர், இஸ்லாமியர், 2 பேர் பேசணும் தப்பு. இப்போ நீ வந்து லுங்கியை வந்து
இப்படி கட்டாத, நீ வேஷ்டி கட்டுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நீ தொப்பி போடாத, நீ தாடி வைக்காதன்னு நம்ம சொல்ல முடியுமா? சிலுவை போடாதன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது உங்களுடைய மதம் சார்ந்த விஷயம், நீ பண்ணிட்டு போ. ஆனால் சனாதன தர்மம் என்னன்னே தெரியாமல் அது ஏதோ வந்து நான் வர்ணாசிரம தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது நீங்களே ஒரு 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 அர்த்தத்தை கண்டுபிடிச்சு நீங்களே வந்து மக்களை வந்து தப்பாக திசை திருப்பி பண்ணுற வேலையை பண்ணாதீங்க. இந்த வேலை தான் திமுக பண்ணாங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய அடியை இந்த மக்கள், தமிழக மக்கள் கொடுத்தாங்க. அதே அடி வந்து தாவேகா வாங்காது அப்படின்னா நானும் நம்பரை வாங்கக்கூடாதுன்ட்டு. அதனால் வாங்க வச்சிடாதீங்க. இஸ்லாமியர்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், கிறிஸ்துவர்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். இன்னும் இந்து மதத்தில் நீங்கள் எதுவுமே பேசுறதுக்கு அது சம்மந்தமாக எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ண நீங்கள் வராதிங்க. இப்போ நான் ஆதவர்ஜுனா அவர்களெலாம் கேட்டுப்பேன். உங்கள் மாமனார் வந்து பெரிய பணக்காரர், மாமியார் பெரிய பணக்காரி, உங்கள் மச்சான் வந்து ஒரு எம்எல்ஏ, மாமியார் எம்எல்ஏ, எல்லாம் ஓகே. உங்கள் பெரியம்மா வந்து பழைய டிஜிபி திலகவதி, நீங்கள் ஒரு பெரிய ரெட்டியார் ஃபேமிலி, எல்லாமே பிக் சல்யூட்டு. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி ஒரு ரூபா சம்பாதிச்சிங்க, ரொம்ப ரொம்ப மதிக்கிறவங்கள. இப்போ இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்தது. இன்றைக்கி பேப்பரில் இல்லை, நான் டிவியில் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக ராமேஸ்வரம் கோயிலில் லட்டு பண்ணுறதுக்கு 1520 லட்டு, 30 கிராம் மேனிக்கு ஒரு நாளைக்கு 1520 லட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 50 கிராம் லட்டு அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாலில் விற்கிறது வந்து 15 ரூபா ஒரு லட்டு. அதில் ஒரு கோவில் ஊழியர், அவர் கூட வந்து அவர் பையன் ப்ளஸ் வந்து 4 ஊழியர்கள், கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்க பணம் எடுத்திருக்காங்க. அவங்க சொந்தமாக வந்து சரக்கு வாங்கி போட்டு கோவிலில் வச்சு விற்றுருக்காங்க, கோவிலுக்கே தெரியாமல். செல்லதுரைன்னு ஒரு ஜாயின்ட் கமிஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் நல்லவராக கெட்டவரா எனக்கு தெரியாது. அதாவது இது எப்படின்னா எரியிற கோழியில் எந்த கோழி நல்ல கோழிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் தான் ஹெச்ஆர்என்சியில் நேர்மையான அதிகாரிலாம் இருக்காங்க. அவங்களும் வந்து சென்சிட்டிவான எந்த பொறுப்பும் கொடுக்கறதில்ல இந்த ஹெச்ஆர்என்சி. ஸோ நீங்கள் அந்த ஆதவர்ஜுனா, அந்த முஸ்தபா, அந்த முஸ்லீம் எம்எல்ஏக்கெலாம் நான் சொல்கிறேன், முதல்ல போயிட்டு நீங்கள் நல்ல ஒரு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் போட்டு இந்த தவறுகளை திருத்துங்கள். உங்கள் தலைவர் ஆரோக்கியமாக இந்தியாவோட பிரதம மந்திரியாக கூட வருவார். அதுக்கான எல்லா தகுதிகளும் அவருக்கு இருக்கின்றது. அதை விட்டுட்டு சும்மா வந்து இந்து மதத்தை நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லதல்ல. இன்ஃபேக்ட் 30ஆம் தேதியிலேருந்து 30 அல்லது 1ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான வீடியோ வந்து சனாதன தர்மத்தை பற்றி நான் வெளியிட இருக்கின்றேன். ஏன் சொக்கலிங்க லேட்னா தேர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். நம்பர் 2 வந்து இதற்காக ஐஐடி டைரக்டர் திரு காமக்கோடி அவருடைய தலைமையில் நாமக்கல்ல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த வந்துக்கு நானும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருப்பேன். அதில் ஒரு 5 வைஸ் சான்சலர் வருவாங்க, 5 காலேஜோட வைஸ் சான்சலர். நாமக்கல்ல ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதத்துக்குள்ளே அது நடக்கும். அதுக்கான பிளானிங் முடிஞ்சது. ஸோ தயவுசெய்து வந்து இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை வந்து நீங்கள் தொடர்ந்து சீனிட்டே இருக்காதீங்க. இப்போ உங்கள் கவர்மெண்ட் வந்து தான் இந்த ஊழலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நீங்கள் பண்ணான்னு சொல்லலை, ஆனால் 3 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இது போல் ஒரு சாதாரண லட்டு பண்ணுறது ஒருத்தன் 3.5 கோடி ரூபா ஏமாற்ற ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா ஏமாற்ற முடியும்னா யோசிச்சு பாருங்கள். கோவிலில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது, என்னெல்லாம் திருட்டுத்தனம்னு பாருங்கள். நான் அதனால தான் சொல்கிறேன், கோயிலில் மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏமாற்றுவதற்கு ஆட்கள் இருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு கோயிலில், நான் இப்போவும் சொல்கிறேன், ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன், எனக்கு கேஸ் கூட போட்டுக்கலாம். ஒரு டெப்டி கமிஷனர் விஜயலட்சுமின்னு ஒரு ஒரு பொம்பளை ஈச்சனாரி கோயிலில் இருந்தால் அந்த பொம்பளை, அதாவது இப்படி தான் ஏமாத்துறதுன்னு கிடையாது ஒரு கோவிலை. ஆனால் அவளுக்கு அந்த ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் சப்போர்ட்டு. அதனால் நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் சில கேஸ்களுக்காக, சில வழக்குகளுக்காக சில விவரங்களை எடுத்துகிட்ருக்கேன். நிச்சயமாக அந்த விஜயலட்சுமி மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு லக்ஷ்மி இருக்கா திருடுறதுக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் திட்டுறான் சனாதனத்தை பற்றி, ஒரு கிறிஸ்துவன் திட்டுறான் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓகே, நம்ம ஒத்துட்டு போயிடலாம். ஆனால் இந்துவாக இருந்துகிட்டே இவங்க திருடுறாங்க, பேருனோ பஞ்சலிங்கம் திருடணும் பேர், அவனும் அவன் பிள்ளையும் திருடுறாங்கன்னா அப்போ எல்லா கோயிலையும் இதே போல் பிரச்சனை இருக்குது. எல்லா கோயிலையுமே இதற்கான ஆதாரங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்துனா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சலாம். நீங்கள் கோயிலை மட்டும் கையில் எடுத்திங்கன்னா இந்த புது அரசாங்கம் அதன் மூலமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். கோயிலில் மட்டும் அந்த அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும், உண்டியல்லையும், சாப்பாடு போடுற விஷயத்துலையும், நம்ம பிரசாத ஸ்டாலில் விஷயத்துலையுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2000 கோடிலேருந்து 5000 கோடி ரூபாய் நீங்கள் வந்து ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா 5000 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. நல்ல அதிகாரிகளை போடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்குலாம் வந்து
இந்த கார்த்திகேயன் பர்சனலாக வந்து என்னை தப்பாக டீல் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவர் நல்ல அதிகாரி, அதில் நான் அவரை எங்கேயுமே நான் குறை சொல்ல மாட்டேன். அவரோட நேர்மையை பற்றி நான் சொல்ல மாட்டேன். கைலாசமூர்த்தி இப்போ வந்து பெரம்பலூரில் டிசியாக இருக்கார். ஜேசி கார்த்திக்கு வந்து பெரம்பலூரில் தான் இருக்கார். இது போல் ஆட்கள்லாம் போடுங்க. லக்ஷ்மி ஏசியாக இருக்காங்க பழனியில். அது மாதிரி சூஸ் பண்ணி போட்டு பழிபாவத்துக்கு பயந்தவனுக்கு வந்து பொறுப்பை கொடுத்து நீங்கள் ஹெச்ஆர்என்சியை செட்டரேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு உங்களுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை வந்து கோயிலிருந்து நீங்கள் பெற்று நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியுது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அண்டு இன்னொரு விஷயம் வந்து டிவிக்கே பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வேல்மணி, இந்த சிவி சண்முகம், இந்த சண்டை போயிட்டுருக்கு. ஒரே ஒரு விஷயம் வந்து ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு நீங்கள் சொன்னீங்க. நசன்னு அப்படின்னு சொல்லி எடப்பாடியோட ஏடிஎம்கே நீங்கள் திட்டினீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி நீங்கள் திட்டினவங்களில் வந்து ஒரு 25 பேரை நீங்கள் அகாமடேட் பண்ணி உங்கள் கூட அகாமடேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 5லேருந்து 8 பேருக்கு மந்திரி சபை, மித்தவங்களுக்கு வந்து வாரிய தலைவர் கொடுக்குறீங்கன்னா மக்கள் காரி துப்புவாங்க, கழுவி ஊற்றுவாங்க. விஜய் என்பது வந்து ஒரு தூய சக்தி நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸப்ட் சிவி சண்முகத்தை தவிர விஜயபாஸ்கர் மேலே இடி கேஸ் இருக்குது. எஸ்பி வேல்மணியில் சொல்ல முடியாத அளவுக்கு கேஸ் இருக்குது. அதில் வந்து மற்றவங்களாம் பற்றி நம்ம நன்னிலம் காமராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. ஸோ நான் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ எஸ்பி வேல்மணி, சிவி சண்முகம், நன்னிலம் காமராஜ், விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எல்லாமே வந்து காந்தியவாதிகள்லாம் கிடையாது. எல்லாமே குவாரி வச்சுருக்காங்க. குவாரியை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக அவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை விஜய் ஏற்றுக்கிட்டாருன்னா மக்கள் வந்து அவரை எந்த அளவுக்கு தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ, என்ன ஜோசியை சொன்னாலும் அதே வேகத்தை தூக்கி போட்டுருவாங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ குளத்தூர் தொகுதி மக்களுக்கு பணமும் கொடுத்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த மக்கள் அந்த விஜய்ன்ற ஒரு மாயையில் வந்து ஸ்டாலினை தூக்கி போட்டாங்க. அதே விஷயம் விஜய்க்கு நடக்காதுன்னு என்பது என்ன நிச்சயம்? ஸோ அதனால் விஜய் வந்து அவங்கள சேர்த்துக்கூடாது. சேர்த்துட்டா அவர் கிரெடிபிலிட்டி போயிடும். அது மட்டும் நான் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுறேன். ரெண்டாவது வந்து அவர் எல்லாருக்குமான அரசாக இருக்கணும். இப்போ சித்திரையில் தேர் ஸ்ரீரங்கத்தில் ஷட் டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இபி. அப்புறம் எல்லாம் போராட்டம் பண்ணி அதை மாற்றணுன்னு இப்போ நாளைக்கு அமாவாசை ஸ்ரீரங்கத்தில், நாளைக்கு ஷட் டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே தர்ப்பணம் கொடுக்க போவாங்க. கரண்ட் என்பது வந்து ஒரு இன்றியமையாத விஷயம். அது அந்த ஒரு நாலேஜ் கூட எல்லாமே அந்த இபி பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாம் பாசிட்டிவாக அவரை பற்றி இமேஜ் 10 to 4 சாப்பாடு எடுத்துருந்தாரு, இந்த சாப்பாடு சாப்பிட்றாரு, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. மக்களுக்கு அவனுக்கு அன்றாட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கான்னு தான் பார்ப்பான். ஸோ விஜய் அவர்கள் வந்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். ரெண்டாவது, பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த வரைக்கும் கோடாக்கோடைய ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 ரூபாய் பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகும் இன்னைக்கு தேதிக்கு. இது சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நின்னா கூட அந்த போர், ஈரான் வர்சஸ் அமெரிக்கா போர் நின்னா கூட பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும்னு சொல்கிறார். இது தொடர்ந்துன்னா 1970 தான் உலகத்திலே ஒஸ்ட் ஃபினான்ஷியல் பீரியடாக இருந்தது. அதை விட மோசமாக இருக்கும், இல்லை அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொடிக்ட் பண்ணுறார். ஸோ நம்ம எல்லாமே தயாராக இருந்துப்போம். விறகடுப்பு தான் நமக்கு, கேஸ் என்பது கிடைப்பதற்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை இபியில் வந்து சமையல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம மாறிக்கணும். இது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறது ஒரு பக்கமாக இருந்தால் கூட பிரைம் மினிஸ்டர் வந்து பெட்ரோல் சிக்கனும் டீசல் சிக்கனுக்காக அவரோட கான்வாயில் வந்து 2 வண்டியோடு தான் போகிறார். அது நல்லதில்லை. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து பக்கத்தில் இருக்கிற நாடுகளும் வந்து அதுக்கான முயற்சியை முன்னெடுத்து கொடுங்க. ஏன் அமெரிக்காவை அதை பண்ணலாம். மோடி வந்து பிஜேபின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு கிடைக்காது. ஸோ அந்த வகையில் அவர் உயிர் நமக்கு முக்கியம். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி இறந்து போனார்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது நியர் ஃபியூச்சரில். அப்படின்னும் போது அவர் ஆரோக்கியமாக இருக்கணும். அவர் இன்னும் 10-15 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வந்து இருந்து இந்த நாட்டை ஆட்சி செய்யணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அவர் கொஞ்சம் சீரியஸாக சில விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். அதில் குறிப்பாக இந்த பாதுகாப்பு விஷயத்தெல்லாம் வந்து பெட்ரோல் டீசலுக்காக அவர் ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறது வந்து நல்ல விஷயமா நான் பார்க்கல. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் வந்து இந்த மணி ஒர்க் ஷாப் கிளாஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த வேலைகள் நிமித்தமாக வந்து என்னால் அது வந்து சிலருக்கு தான் பேச முடிஞ்சது. சண்டே வந்து எல்லாருக்குமே நான் ஃபோன் பண்ணிவிடுவேன். அது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் 9840394600
98 403 94 600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளும். அதே போல் சுத்தமான தேன், மிக மிக சுத்தமான அப்சல்யூட் தேன் வேணும்னா 98 403 94 600 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். 98403 94600. நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான விஷயம் தான். அது என்னன்னா வந்து ஒரு ஒரு கண்ணாடி துண்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 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 சைஸ்க்கு ஒரு கண்ணாடி துண்டு இருக்குது. இதை தூக்கி நீங்கள் வந்து ஒரு சகதியில் போடுறீங்க, இல்லை சாக்கடையில் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கழிச்சோ, இல்லை ஒரு மாதம் கழிச்சோ, ஒரு வருஷம் கழிச்சோ, இல்லை 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அந்த அந்த கண்ணாடி துண்டு அப்படியே தான் கிடக்கும். அது வந்து மேபி தண்ணி வேகமாக போச்சுன்னா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம், அவ்வளோதான். அதில் எந்த மாற்றமும் நடந்திருக்காது. வெறின்னு வந்து ஒரு சாப்பிட்ற பொருள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதாம் பருப்பு சாப்பிட்றீங்க, இல்லை பலாப்பழம் சாப்பிட்றீங்க, மாம்பழத்தை வந்து கட் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை நீங்கள் அது உள்ளே போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு நாள் ஒரு மாதம்லாம் வேணாம், அது சகதியோட சேராய் மாதிரி அது வந்து உருக்குலைஞ்சி போயிடும். வேற நீங்கள் அதே அந்த சேத்துலேயோ சகதிலேயோ ஒரு விதையை போட்டு பாருங்கள். ஒரு வருடமோ 2 வருடம் கழித்தோ அது நிச்சயமாக செடியாகி மரமாகறதுக்கான எல்லா விஷயங்களையும் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சகதி என்பது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும், நெகட்டிவான ஆட்கள் இருப்பாங்க, நெகட்டிவான சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அதுதான் என்னை வந்து உயர்த்துவதற்கான பாசிட்டிவான படிக்கட்டுகள் என்ற எண்ணத்துடன் எவன் தன்னுடைய காலை முன்னெடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு தான் வந்து ஃப்யூச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆகவே எப்போது சகதியை பார்த்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, அது நெகட்டிவான விஷயம் இல்லை. நான் வந்து சகதிக்காக சொல்லலை, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அப்போ நம்ம சுற்றி நெகட்டிவாக இருக்காங்க, நம்ம சுற்றி நெகட்டிவான பீப்புள் இருக்குது, நெகட்டிவான சிச்சுவேஷன் இருக்குது, நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு எப்போல்லாம் நினைப்பு வருதோ அப்போது இந்த நம்பர் 2 வந்து விதைன்னு நினச்சிங்க. நம்ம இதுலேருந்து தான் வந்து வரணும். இது இப்போ ஒரு விஜய் முதலமைச்சர் வந்திருக்காருன்னா அவர் நம்ம கூட்டத்திலேருந்து ஒருத்தராக தான் வந்திருக்காரு. ஆனால் நம்மளுடைய எதிர்பார்க்குற ஆளா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதுபோல் ஒரு இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே உங்களை மாதிரியே இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அதில் 10 பேர் நெகட்டிவாக இருப்பான், 10 பேர் பாசிட்டிவாக இருப்பான், 100 பேர் வந்து நடக்காது முடியாது உங்களை இரிட்டேட் பண்ணுறோன்னா இருப்பான். இருந்துட்டு போட்டோம், அவன் வேலையை பார்க்குறான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். வெற்றி பெறுவதும் நிம்மதியாக வாழ்வதும் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிங்க. எது வந்து உங்களை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்குமோ, இப்போ வந்து பாதாம் கொட்டை விழுந்துச்சு, பாதாம் பருப்பு விழுந்துருச்சுன்னா அது சகதியாக மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு கண்ணாடி துண்டு விழுந்தது, இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் விழுந்துன்னா பிளாஸ்டிக்காக இருக்கும், கண்ணாடியாக இருக்கும். இப்படிலாம் உருமாறாமல், ஒன்று அது மாறாமல் தானாக எதையும் மாறாமல் அப்படியே இருக்கிறது, உருமாறி போகிறதுலாம் இல்லாமல் அதிலிருந்து தான் ஒரு புது வாழ்க்கை துவங்குது. பார்த்தீங்களா, ஒரு விதையாக நம்ம மாறணும் எல்லா சுச்சுவேஷன்லையுமே. அதான் என்னை அன்பான வேண்டுகோள். இப்போ நான் விஜய் பற்றி சொல்கிறதுனா எனக்கு ஒன்றும் இது ஏதோ அவருக்கு அகேன்ஸ்டாக கிடையாது, நான் அவருக்கு ஓட்டு போடல. ஆனால் அவர் ஏடிஎம்கே கூட சேர்ந்தார் அப்படின்னு சொன்னால், ஏடிஎம்கே ஆட்களுக்கு மந்திரி சபை கொடுத்தாரு, மந்திரி சபையில் இடம் கொடுத்தாருன்னா நிச்சயமாக நம்ம எல்லாருமே எதிர்க்கணும். அவர் அது பண்ணாமல் ஒரு நல்ல கவர்னன்ஸை அவர் நினச்ச மாதிரி கொடுக்கறதுக்கு முற்பட்டார்னா நிச்சயமாக ஏதாவது பை எலெக்ஷன் வந்தால் கூட நானே போய் பிரச்சாரம் பண்ணுவேன். பணம் வாங்கிட்டு அவரை பார்த்து சால்வை வாங்கிட்டுலாம் கிடையாது, அது நம்மளோட கடமை. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.